ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஹுங் வந்து கிளாஸ் எடுக்க போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கும் இருக்கான். ஆனால் டேங் வந்து மிஸ்ஸாக கிளாஸ் எடுக்கிறான். ஜங்குக்கும் வந்து டேங் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அவன் கீழே பார்த்துட்டே அப்படி கிளாஸ் மட்டும் கவனிச்சுட்டு உட்காந்துருக்கான். யூங்கி வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்து தெரிஞ்சு போய் ஜங்குக்கு வந்து யூங்கியை பற்றி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இல்லை, நீ ரொம்ப வித்தியாசமாக இப்போ தெரியுற அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே கீழே புக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அங்கே வந்து டேங் வந்து நடத்தி அப்பப்போ ஜங்குக்கை பார்க்குறான். ஆனால் ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்கவே இல்லை. தான் கிளாஸும் முடியுது. கிளாஸ் முடிஞ்சோடனே ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டாலாம் எழுந்துச்சு வெளில போயிடான். இப்போ வந்து டேங் வந்து அவனோட டெஸ்கில் உட்காந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். எடுத்து வச்சுட்டு டேங்கும் கிளம்பி போயிடறான். இப்படியே கொஞ்ச நாள் வந்து போகுது. ஜங்குக்கு வந்து டேங்கை வந்து டிஸ்டர்பே பண்ணுறது இல்லை. டேங்கும் அவன் விசாட் வருவான், லெசன் எடுப்பான், போயிடுவான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது டேங் வந்து ஒரு நாள் ரோட்டில் போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது பார்த்தா 4 பேர் வந்து டேங்கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. டேங் வந்து பயந்து போய் ஹெல்ப் சொல்லி கத்தி அவங்களெல்லாம் அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க 4 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால டேங் வந்து பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பின்னாடிலேருந்து பார்த்தா யாரோ அந்த டேங்கை பிடிச்சிட்டு இருக்கவங்க யாரோ தள்ளி விடுற மாதிரி தெரியுது. அப்போ வந்து டேங் வந்து திரும்பி பார்த்தா அங்கே வந்து ஜங்குக் நிற்கிறான். ஜங்குக் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு டேங் வந்து காப்பாற்றிட்டு ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறான். அப்போ வந்து டேங் வந்து ஜங்குக் சொல்லி கூப்பிட்டோன்னே ஜங்குக் வந்து திரும்பி பார்த்தோன்னே டேங் வந்து தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நான் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒரே கன்ஃபியூஷனோடு பார்க்குறான். சாரி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இல்லை, நீ உன்கிட்ட வரக்கூடாது, உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து என்னால் நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி என்னால் போக முடியல, அதனால தான் நான் வந்து உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இல்லை டேஹுங், இனிமேல் வந்து இதுவும் தப்பு தான் ஒரு வகையில். இந்த வாட்டி வந்து நான் பண்ணிட்டேன், இனிமேல் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, வேறு யாராச்சும் நான் இந்த பக்கம் வரலைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். திருப்பி சாரி, நான் உன்னை டேங்கும் சொல்லிட்டேன், சாரி இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜங்குக்கு வந்து போயிடறான். அப்போ பார்த்தா டேங் வந்து அங்கே நின்று அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து அவங்க கூடயே நினச்சிட்டு இருக்கான். அப்படியே நினச்சிட்டே அவன் வந்து வீட்டுக்கு போயிடறான். நம்ம ரொம்ப ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து அவங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இதுதான் சரி, இப்படி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அவனே திருப்பியும் ஆனால் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜங்குக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படி ஜங்குக்கை பற்றியே நினச்சிட்டே வந்திருக்கான். ஜங்குக்கு வந்து என்னை மறந்துட்டான், இனிமேல் அவனுக்கு வந்து என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன், அதான் நல்லது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனே ஆனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது இதை பற்றி நான் சந்தோஷம் தானே படுவான், ஆனால் எனக்கே சந்தோஷமே வர மாட்டேது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். மறுநாள் டேங் வந்து காலேஜுக்கு போகிறான். காலேஜ் போயிட்டு அங்கே போய் ஜங்குக்கு வந்து தேடுறான். ஜங்குக்கு பார்த்தா அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது டேங் வந்து அவன் பக்கத்தில் போகிறான். ஜங்குக்கு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே எல்லாரும் வந்து டேங் வந்து விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணோடனே ஜங்குக்கு வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, என்னோட ஆஃபீஸ் வா ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சரி சார்னு சொல்கிறான். சொன்னோடனே அங்கே பார்த்தா 2 பேர் வந்து டேங்கோட ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போன உடனே டேங் வந்து தேங்க்யூ ஜங்குக், நேற்றுக்காண்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இல்லை சார், நீங்கள் தான் நேற்றே தேங்க்யூ சொல்லிட்டீங்களே, எதுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை ஜங்குக், எனக்கு திருப்பி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அப்புறம் அவ்வளோதானே, நான் இங்கேருந்து போகலாமா சார் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். நீ போகலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஸ்லோவாக சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உண்மையிலேயே ஜங்குக் வந்து ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படியே அங்கே ஜங்குக் பின்னாடியே பார்த்துட்டு நிற்கிறான். ஜங்குக் மாறிட்டா அது நல்லது தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லிட்டு இருக்கான். இருக்கும்போது பார்த்தா அப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. அப்போ வந்து ஜங்குக்கோட கிராஜுவேஷன் டேவும் வந்துடுது. அப்போ பார்த்தா எல்லாம் இந்த லாஸ்ட் நாள், ஜங்குக்கோட லாஸ்ட் நாள் காலேஜில். இப்போ பார்த்தா டேங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் பேசுகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக் கிட்டையும் போகிறான். ஃபைனலி உன்னோட காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்து உன்னோட லைஃப் வந்து விஷ் பண்ணுறேன், எல்லாம் நல்லா போகும், நீ போய் நல்லா டேடோட பிஸ்னஸ்லாம் நல்லா பாரு அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஜங்குக் வந்து அட்வைஸ் பண்ணுறான். அட்வைஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் கண்டி டேங் வந்து கை கொடுக்குறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து கையையும் டேங்கையும் பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். போனோடனே டேங் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என் கையை ஷேக் பண்ணுறது கூட உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி டேங் வந்து மனசில் நினச்சிட்டு அப்படியே அவனோட கையை வந்து எடுத்துகிட்டு அப்படியே சேடாக நிற்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்களோட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து டேங் வந்து தூரமாக நின்று அப்படியே ஜங்குக்கு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கதே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே டேங் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா மின்ஹோ வந்து நிற்கிறான். இன்னொன்னே டேங் வந்து மின்ஹோவை ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோன்னே இன்னும் லாஸ்ட் டே தானே, யாருன்னா உள்ளக்குள்ள இல்லை தான் நானும் வந்துட்டேன், எனக்கு வேலையை முடிஞ்சிச்சு, அதனால உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அப்படியா சரின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே முடிஞ்சு போயிடுது.
பார்த்தா காலேஜ்லேருந்து எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. டேங் வந்து ஜங்குக்கு ஒரு லாஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லி அவனை வந்து தேடி போகிறான். பார்த்தா அங்கே வந்து ஜங்குக்கே இல்லை. ஜங்குக்கே இல்லைன்னொடனே டேங் வந்து சேடாயிடுறான். மின்ஹோ வந்து என்னாச்சு, ஏன் இப்படி சேடாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவும் டேஹுங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு ஜங்குக்கு வந்து கிராஜுவேஷன் ஆகி போய். டேங் வந்து இன்னும் அதே காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து அவன் வந்து கேஃபேயில் போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட முன்னாடி சேர் இழுக்கிற சவுண்ட் வருது. உடனே டேங் வந்து யாருன்னு சொல்லி எப்படி பார்க்குறான்னு பார்த்தா ஜங்குக்கு வந்து நிற்கிறான் கோட் சூட்டோட. டேஹுங் வந்து அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நீ மறந்துட்டியா இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஜங்குக்கு நீ எப்படி இங்கே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஹாப்பியாக வந்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜங்குக்கு வந்து திருப்பி ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி டேஹுங் வந்து டைட்டாக பிடிக்கிறான். பிடிச்சோடனே டேங்க்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனோடனே அவன் வந்து ஹக்கை ப்ரேக் பண்ணிவிட்டு அப்படி அவன் ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நான் அவன் கூட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து பேசலாமே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து காரில் ஏறி போகிறாங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். பார்த்தா 2 பேரும் இறங்கி அந்த சேண்டில் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எல்லாம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே நீனே பார்த்துருப்பேல டிவியில் நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் அதுவும் சரிதான், எப்பயுமே நீ தான் ஹெட்லைனில் வர அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். ஜங்குக்கு என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நீ வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இது வெறும் அட்ராக்ஷன், கொஞ்சம் நாள் கழித்து நான் வந்து உன்னை மறந்துடுவேன்னு. அதுக்கடுத்து நீ சொன்ன நான் உன்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அதே மாதிரி நான் வந்து காலேஜ் டேஸ் ஃபுல்லாக இருந்தேன். இப்போ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாகவும் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் உன்னை லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். உண்மையிலே நான் அது ஒரு அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணேன். எவ்வளோ லவ் பண்ணேன்னா எனக்கே தெரியாது. நான் தினைக்கும் உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம நான் இருந்ததே இல்லை. இந்த 4 வருஷம் நான் உன் முன்னாடி தான் அப்படி இருந்தேன். ஆனால் தினைக்கும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னோட லவ் வந்து உனக்காண்டி குறையவே இல்லை. நான் இன்னும் உன்னை அவ்வளோதான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நீ எதுக்கு நீ வேணான்னு சொன்னேன்னு எனக்கு தெரியும். நீ ப்ரொஃபஸராக இருந்தால் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், அதுதானே உன்னோட காரணம். இப்போ தான் அப்படி ஒன்றும் இல்லையே. உன்னை இக்னோர் பண்ணும்போது உன்கிட்ட இப்படி பேசாமல் இருக்கும் போதுல எனக்கு எப்படி வலிச்சிச்சுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சேடாக சொல்கிறான்னு. சொன்னோடனே டேங் கண்ணுலேருந்து தண்ணி வருது. டேங் வந்து அதை டக்குன்னு தொடச்சிடான்னு ஜங்குக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே. நீ எவ்வளோ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். பார்த்தோடனே ஆமாம் அதுக்கு நான் உன்னை லவ் தான் பண்ணேன், வெறும் அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து லவ் டேகும். நான் உனக்காண்டி 4 வருஷம் வெயிட் பண்ணேன், இதுக்கு மேலே என்னை வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் உன்னை மட்டும் போக சொல்லாத டேகும், என்னால் முடியலை. இந்த 4 வருஷமே உன்கிட்ட பேசாமல் இருக்கவே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு இப்போயும் நான் சொல்லுவேன், இது வந்து சரியில்லை, உனக்கு கம்மி வேஸ்ட் ஆகுது. நீ வந்து உன்னோட வயசுக்காரங்களை அதை மீட் பண்ணி நீ சந்தோஷமாக இரு, எதுக்கு என்னை போய் இது பண்ணுற அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து வயசுலாம் ஒரு விஷயமா, எனக்கு யார் மேடா எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன், நீ சொல்லு உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே இருக்கான். நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கும் போதே எனக்கு தெரியுது உனக்கும் என்னை பிடிக்கும்னு. ஏன் டேகும், இன்னும் ஏன் என்னை தள்ளிப்போன்னு சொல்லி வெட்டி விட்ற, சொல்லாத டேகும் ப்ளீஸ், என்னை ஏற்றுக்கோ, நம்ம 2 பேர் சந்தோஷமாக இருக்கலாம், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உண்மையை சொல்லணும்னா நானும் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் வந்து என்னோட வேலை தான் என்னை தடுத்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து நீ வயசு ரொம்ப கம்மி, அதுவும் எனக்கு ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. ஆனால் நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் அந்த விஷயத்தையே வச்சு தள்ளியே போனால் நான் உன் மேலே வச்சுருக்க லவ்வுக்கும் வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறேன். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். பார்த்த உடனே ஆமாம் ஜங்குக்கு, நானும் உன்னை லவ் பண்ணேன், நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஹாப்பி ஆகி டேங் வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே லவ் யூ டேங், லவ் யூ, நான் காத்திருந்ததுக்கு கரெக்டாக பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஆமாம் நான் சொன்னேன்னு கண்டி நீ என்கிட்ட பேசாமல் என்னை விட்டு தள்ளி இருந்த, அதுவே உன்னோட லவ்வை வந்து எனக்கு வந்து புரிய வச்சிருச்சு. நீ வந்து இல்லாத போது தான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து டேங்கோட கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். டேங்கும் திருப்பி கிஸ் பண்ணுறான். அதோட இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரி நல்லா இல்லைன்னு, இருந்தாலும் இதுதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங். நான் வேறு ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய் கைஸ்.